ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக 2024 நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்கள நம்ம இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் ஷார்ட்கட்டில் வந்து படித்து முடிக்க போகிறோம். ஸோ 2025க்கான நோபல் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து அக்டோபரில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து கடைசியாக 2024க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோட கடைசியிலே பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்கட்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப்பும் நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். முதல்ல வந்து ஃபிசிக்ஸ்க்காக வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ வந்து ஃபிசிக்ஸ்க்காக 2 பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வந்து ஜான் ஜே ஹோப்ஃபீல்டு, இன்னொருத்தர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜோஃப்ரி இ ஹிண்டன். எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? ஓகே, நம்ம அந்த ஜான் அப்படிங்கிற பேருக்கு வந்து ஷார்ட்கட் வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜான் அப்படிங்கிற பேர்லாம் வந்து ஆரம்பிக்கும். அவங்களோட ஃபேமிலி நேம் மாதிரி சர்நேம் மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ நம்ம இன்னொரு பேருக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்கட் வைக்கணும். ஓகே, இப்போது ஃபிசிக்ஸ் அப்படின்னால என்ன தோணும்? ஃபிசிக்ஸ்னாலே பிச்சுக்கிச்சு, மண்டையை பிச்சுக்கிச்சு, ஒரே குழப்பமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அப்படி தானே? ஸோ வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு பிச்சுக்கிச்சு அப்படின்னு தோணாலுமே அது ஒரு நல்ல ஃபீல்டு. டன் கணக்கில் சம்பாதிக்கலாம், பெரிய சயின்டிஸ்டாக கூட பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆகலாம். ஸோ ஃபிசிக்ஸ் இல்லாத இடமே வந்து கிடையாது. நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் வந்து இருக்கும், அப்படி தானே? அப்போது ஃபிசிக்ஸ் ஒரு நல்ல ஃபீல்டு, பிச்சுக்கிட்டாலும் நல்ல ஃபீல்டு, டன் கணக்கில் சம்பாதிக்கலாம். அப்போது ஹோப் ஃபீல்டு நல்ல ஃபீல்டு, டன் கணக்கில் சம்பாதிக்கலாம். ஹிண்டன் நீங்கள் வந்து ஒன் டைம் சொல்லி பாருங்கள். ஓகே, எதனால் கொடுத்தாங்க அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து செயற்கை நரம்பியல் வலைப்பின்னல் இயந்திர கற்றல். ஸோ வந்து இதுக்காக நம்ம வந்து கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு டேபிளாகவே வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து அதில் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா படிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து முதல்ல நேம்க்கான ஷார்ட்கட் மட்டும் பார்க்கலாம், கடைசியில் நம்ம அந்த டேபிள் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து ஃபிசியாலஜி இல்லைனா வந்து மெடிசன். ஓகே, ஸோ வந்து மருத்துவம் இதுக்காக வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுவும் 2 பேர் தான், விக்டர் ஆம்ப்ரோஸ், கரி ருக்குன். ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ வந்து மருத்துவம் மெடிசன் அப்படி தானே? ஸோ உண்மையான ஒரு மெடிசன் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம நல்ல கறி சாப்பிட்டோம் அப்படின்னாலே வந்து உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வந்து எல்லாமே ஒரு ஷார்ட்கட் தான். ஓகே, நான் வந்து வெஜிடேரியன், நான் கறி சாப்பிட முடியாத அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காதீங்க, எல்லாம் ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டு. ஓகே, அப்போ வந்து நல்ல மெடிசன் நல்ல மருந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கறி சாப்பிட்ணும், கறி. அப்போ கரி ருக்குன் ஒன் டைம் நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள், உங்களுக்கு லைஃப்லாம் வந்து மறக்காது. ஓகே, அப்போ நல்ல கறி சாப்பிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஹெல்த்தாக இருப்பீங்க. ஹெல்த்தாக இருந்தாலே வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான், விக்ட்ரி தான். ஸோ விக்ட்ரினா என்ன? வெற்றி தானே, விக்ட்ரி தான். அப்போது விக்டர் ஆம்ப்ரோஸு, கறி சாப்பிட்டா எல்லாமே வெற்றி தான், மருந்தே தேவையில்லை, சிம்பிள், முடிஞ்சுது. ஸோ வந்து இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ ஆர்என்ஏ மற்றும் மரபணு கட்டுப்பாடு. ஸோ மைக்ரோ ஆர்என்ஏ இட்ஸ் ரோல் இன் போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஜீன் ரெகுலேஷன். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட்டில் டேபிள் வந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அமைதிக்கான நோபல் பரிசு, நோபல் ப்ரைஸ் ஃபார் பீஸ். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனி நபரில் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க, ஜாப்பனீஸ் ஆர்கனைசேஷன். அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நிகான் ஹிடான்கியோ. ஓகே, எப்படி வச்சுக்கலாம்? பீஸ், அமைதி. அமைதி அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும்? நீங்கள் வந்து தேவையில்லாமல் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தாலோ இல்லை வந்து தேவையில்லாமல் கூட இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அமைதி வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து எப்போ மறைஞ்சிருக்கீங்களோ அப்போ தான் வந்து அமைதி வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து மறைஞ்சு யாரும் பார்க்காத மாதிரி வந்து ஒரு பீச்லையோ ஒரு பார்க்லையோ இல்லை தனிமையாக ஒரு ரூம்லையோ நீங்கள் வந்து ஹைட் ஆகி மறைஞ்சு இருந்தீங்க அப்படின்னா அமைதி கிடைக்கும். அப்போ ஹிடன் அந்த மாதிரி இருக்கா? ஸோ வந்து ஹிடன் அப்படிமோ. ஸோ வந்து ஹைடு ஹிடன் அப்படி தானே? அப்போ நீங்கள் ஹிடன் மறைஞ்சு இருந்தீங்க அப்படின்னா அமைதி கிடைக்கும், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ வந்து அணு ஆயுத எதிர்ப்பு சாட்சியங்கள் இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து கெமிஸ்ட்ரி, வேதியியலுக்கான நோபல் பரிசு. இது 3 பேர் கொடுத்துருக்காங்க, டேவிட் பேக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜான் எம் ஜம்பர். இந்த ஜான் அப்படிங்கிற பேர் பார்த்தீங்களா அடிக்கடி வரும். ஸோ நம்ம ஜானுக்கு ஷார்ட்கட் வைக்கக்கூடாது. ஓகே, இப்போ எப்படி ஞாபகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கெமிஸ்ட்ரி. ஸோ வந்து கெமிஸ் பேர்லேயே பாருங்கள் ஒரு மிஸ் இருக்கா? ஸோ மிஸ்ஸு டெமிஸு ஒன்று முடிஞ்சுதா? அப்போ கெமிஸ்ட்ரி மிஸ்ஸு டெமிஸு அப்படிங்கிற ஒருத்தர் இருக்குது. ஸோ அதில் இன்னொரு பேர் பாருங்கள் பிஸ்ஸு அப்படின்னு இருக்குது. ஸோ மிஸ்ஸு பிஸ்ஸு ரைமிங்காகவும் இருக்குது, அப்படி இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இப்போ அதிகமான கெமிக்கலை வந்து எங்கே யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த பேக்கரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கலராக கேக்கு ஜாம் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அப்போது பேக்கரியில் கெமிக்கல் வந்து பயன்படுத்துவாங்க, அப்படி தானே? ஸோ அந்த கெமிக்கல்லாம் பயன்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா வந்து கலராகவும் ஆக்குவாங்க. அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ கேக்கெல்லாம் வந்து அவங்க கீழே வைக்கும் போதே வந்து நல்லா ஃப்ளஃபியாக ஜம்ப் ஆகுமா?
ஸோ வந்து ஜம்ப் ஆகும் அப்படி தானே, பேக்கரியில் அந்த கேக்லாம் ஜம்ப் ஆகும். அப்போது பேக்கரியில் கேக்லாம் ஜம்ப் ஆகும். ஸோ பேக்கரு ஜம்பரு. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ரைமியாக வந்து இருக்குது. அப்போ கெமிஸ்ட்ரி மிஸ்ஸு டெமிஸ்ஸு. அதுக்கப்புறம் பேக்கரியில் கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா வந்து கேக்கு ஜம்ப் ஆகணும், துள்ளணும். அப்போ பேக்கரு ஜம்பரு, அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து புரத வடிவமைப்பு, ஏஐ மூலம் புரத அமைப்பு கணிப்பு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம். ஓகே, ஸோ இந்த பொருளாதாரம் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஊருக்குள்ளே சீட்டு கட்டில் வந்து விளாடுவாங்க. ஸோ அந்த சீட்டு விளாடுறது, லாட்ரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சூதாட்டம் தான். ஸோ நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டுக்காக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த சீட்டாட்டம் அதை நம்ம ஏஸ் அப்படிமோமா, அப்படி தான் ஏஸ் அப்படிமோ. ஸோ அப்போ நீங்கள் இந்த பொருளாதாரம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பணம் வந்து ஞாபகம் தரணும். ஸோ வந்து ஏன் அந்த ஏஸ் விளாடுதாங்க, சீட்டு கட்டில் வந்து ஏன் விளாடுதாங்க, ஸோ வந்து அவங்களும் நல்லா இருக்கணும், அடுத்து அவங்க சன்ஸ் அவங்க குழந்தைங்களுக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய காசு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏஸு சீட்டுக்கிட்ட வந்து விளாடுதாங்க. அப்போ உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் அப்படின்னாலே ஏஸ் அந்த சீட்டுக்கிட்ட வந்து ஞாபகம் தரணும், அப்படி தானே. அப்போ டேரோன் ஏஸ் மோக்லு, ஸோ ஏஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அவங்க வந்து எதுக்காக வந்து விளாடுதாங்க, அவங்களோட சன்னுக்காக, அப்படி தானே, அவங்களோட குழந்தைக்காக. அப்போ ஜான்சன்னு ராபின்சன்னு மொத்தம் 3 பேர். ஸோ வந்து ஒருத்தர் வந்து ஏஸ் விளாடுதார் பணத்துக்காக, யாருக்காகன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜான்சனுக்காகவும் ராபின்சன் அவரோட சன்னுக்காக, ஜான்சன்னு ராபின்சன்னு. ஓகே, சூதாட்டம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, பொருளாதார நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு நான் வந்து கீழே போட்டிருக்க வாசிச்சுக்கோங்க. எங்கே போட்டிருக்க அப்படின்னா போட்டிருக்க மாதிரி நினச்சி வாசிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது லிட்ரேச்சர், இலக்கியம். இதோட வந்து முடிஞ்சுது. ஓகே, ஸோ வந்து நமக்கு இலக்கியம்னு என்னது, நம்ம வந்து அதிகமாக பார்க்கக்கூடிய இலக்கியம் கவிதை இதான் பார்த்தோம் அப்படின்னா மனுஷ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், அப்படி தானே. ஸோ வந்து மனித வாழ்க்கையில் காதலும் இலக்கியமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவனை மேம்படுத்துறதுக்கு எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னா ஹெல்ப் பண்ணிட்டே வந்து இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இலக்கியம் வந்து என்ன பண்ணியிருக்கு, கிங்காங் மாதிரி குரங்கா இருந்த மனுஷனை உண்மையான மனுஷனை வந்து ஆக்கியிருக்கு, அப்படி தானே. அப்போ இலக்கியம் கிங்காங், ஸோ கிங்காங் மாதிரி ஒரு குரங்கா இருந்த மனுஷனை வாழ்க்கையில் மேம்படுத்தியிருக்கு. ஸோ அப்போ வந்து இலக்கியம் தான் பார்த்தோம் அப்படின்னா கிங்காங்கை மனுஷன் ஆக்கியிருக்கு. ஸோ கிங்காங்கு இங்கே வந்து ஹாங்காங்கு, அவ்வளோதான். ஸோ அப்போ ஹாங்காங் அப்புறம் உங்களுக்கு மைண்டில் டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கிங்காங் குரங்கு அப்படின்னா ஞாபகம் வந்துடும். ஸோ அந்த குரங்கா இருந்த மனுஷனை இந்த இலக்கியம் தான் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் மேம்படுத்தியிருக்கு. அப்போ கிங்காங்கு ஹாங்காங்கு. ஓகே, வரலாற்று வன்முறை, மனித வாழ்வின் நுட்பங்கள். ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம சொன்னதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக ஸோ வந்து என்ன கேட்டகரிக்காக வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அதில் வந்து யார் ஜெயிச்சிருக்காங்க, எதுக்காக கொடுத்துருக்காங்க, இந்த டேபிளை நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா ஒன் டைம் பார்த்துக்கிட்டே இருங்க, ஈஸியாக வந்து படிச்சிடலாம். நம்ம வந்து தமிழ்லையும் கொடுத்துருக்கோம், இங்கிலீஷ்லேயும் வந்து கொடுத்துருக்கோம். இது நம்ம வந்து பிடிஎஃபாகவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்பில் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எப்படி பிடிஎஃபை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம் அதை இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க. முதல்ல ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப்பு குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கார்னரில் ஒரு 3 கோட் இருக்கா, இது வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃப்ரீ மெட்டீரியல் இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதில் வந்து எல்லா ஃப்ரீ மெட்டீரியல் உங்களுக்கு வந்து சிலபஸ்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சமச்சீர் பிடிஎஃப், டூஇன் இந்த மாதிரி எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃப்ரீயாக வந்து இருக்கும். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர் தான் வந்து பார்க்க போகிறோம். கடைசி ஃபோல்டர் கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் இதுக்குள்ளே வந்து போங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து மந்த்லி பிடிஎஃப் இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இந்த நோவல் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக் வைஸ் இதுக்குள்ளே வந்து போட்டிருக்கோம். இதில் இந்த நோவல் ப்ரைஸ் 2024 இதான் அந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.